அந்த முதியோர்ங்கிறது இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்க விரும்புறையா. அடுத்து இன்னொரு வார்த்தை இவர் நம்ம அறிவலன் ஐயா வந்து முக்கியமா சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த காலத்துல சைக்கிள் எல்லாரும் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எங்க ஆளுங்க பைக்கில் வேகமா போட்டு போறாங்கன்னு. பைக்கில் பேப்பர் போடுறவங்கலாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த காலத்துல சைக்கிள் போட்டவங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்கய்யா. அந்த இடத்துல ஆரோக்கியத்தையும் பணத்தையும் உருவாக்கி கொடுத்தது வந்து முதியோர்கள் தான்ங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, கொரோனா காலத்துல இளைஞர்கள் வந்து அப்படியே இறங்கி வேலை பார்த்தாங்க. கண்டிப்பா நான் தான் வேலை பார்த்தேன், இளைஞர் வந்து வேலை பார்த்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, டே உன் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன், நீ போய் பரவாயில்ல வேலை பார்றான்னு சொல்லி தைரியமாக உபதேசம் கொடுத்து எங்களை வழியனுச்சது அந்த பெரியவர்கள் தான் இந்த இடத்துல வந்து நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து சொன்னாரு, உடன்கட்டை ஏறினது வந்து விவேகானந்தர் எடுத்தாருங்க. ஐயா இதுதான் இளைஞர்கள் அப்பப்ப வந்து உண்மை வரலாற்றை வந்து மறந்து திரிச்சு சொல்லிடுறது. ராஜாராம் மோகன் ராய் தான் உடன்கட்டை தடுத்தவர்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அன்னை தெரசா வந்து இளைஞர்களா முதியோராக கேட்க நான் ஆசைப்படுறேன். அவங்க அன்னைங்கிறப்ப அவங்க முதியோருங்க. அன்னை தெரசா அம்மா வந்துதான் தொழுநோய் பாதிக்கப்பட்ட அனைவர்களையும் பாதுகாத்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படின்னா அந்த முதியோர்களுடைய அர்ப்பணிப்பு மட்டும்தான் ஐயா, வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் எடுத்துங்க. அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் இந்த இளைஞர்களை சொன்னார்னா அனுபவப்பட்டவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். எந்த கனவு காண சொன்னார்? உன்னை எது வந்து தூங்க விடாமல் செய்கின்றதோ அதுவே சிறந்த கனவு என்று சொன்ன ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்து முதியோர்கள் சொல்ல நான் வந்து விரும்பப்படுறேன் ஐயா. இந்த இடத்துல வந்து கலைஞர்களை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நான் சொல்லினா நல்லா இருக்காது. மதுரையில மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு ஞான சம்பந்தர் அடி நடந்து வராரு. அந்த காலத்துல எல்லாம் ரோட்லாம் கிடையாது. நடந்து வரும்போது காளையர்களுடைய எல்லையில் வந்து நிற்கும் போது அவர் காணும் இடம் எல்லாம் சிவலிங்கமாக இருக்கிறது. அவர்னால வந்து அடுத்த காலடி வைக்கிறதுக்கு ரொம்ப யோசனையா இருந்தது. அப்ப வந்து சிவனை நோக்கி அழுகிறாரு, ஈஸ்வரா சிவனே, நான் எப்படி நான் உன்னை மிதிச்சு நான் வர முடியும்னு சொன்ன ஒரு காளை மாடு அங்கிருந்து வந்து அவன் காளை மாடு வந்து அப்படியே வந்து வழி காமிச்சுட்டு போச்சு. அவ்வளவு புகழ்மிக்க 4 சதுர்யுகங்கள் கடந்த சொர்ணகாலீஸ்வரனுடைய வாசல் இருந்து நம்ம பேசுறோம். அந்த வாசல் இல்லையில ஜெகத் முத்துமாரி, ஜெகம்னா உலகம், உலகை ஆளக்கூடிய முத்துமாரி வாசல் இருந்து பேசுறோம்னா அதற்கு வந்து நம்ம எந்த ஜென்மத்தில் எப்பொழுது புண்ணியம் செய்தோமோ இப்பொழுது அந்த வாக்கை சரஸ்வதியாக இருந்து நம்ம வழங்கி அழித்து கொண்டிருக்கா இருந்தால் வந்து மிகையாகாதுங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு கதை முக்கியமானது வந்து ஒரு செவிவெளி கதை உண்டு. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து நம்ம காளையார் கோயிலுக்கு வந்து ஒரு சிறந்த தேர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேருக்காக இருக்கிறாங்க. யார் வந்து தேரை சிறப்பாக செய்வாங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. ஆலோசனை கூட்டத்தில்